அத்தா அப்பா அம்மா வந்து கருவாய் கருவாயின்னு சொல்றாங்க. ஏன்னா அவளுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்க மேக்கப் பண்ணிக்கிறேன், அதனால வெள்ளையா இருக்கிறேன், பயங்கர கருப்பாங்கடா. நல்லா சவத்தமா பார்த்து கிடக்கிறா. வா, நான் தெரியாம கேக்குறேன். நான் உங்க மகனை கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடியே நான் கலரா தான் இருந்தேன். இப்பதான் கலர் கம்மியாயிட்டேன் தெரியுமா? உங்க மகன் அப்படியே வாங்கி இருங்க. உங்க மகன் அப்படியே வாங்கி கொட்டி வச்சிருக்கிறாரு. இல்ல கொட்டி வைக்காம இப்படியே அப்படி மாய்ஸ்சரைசர்ல இருந்து யூஸ் பண்ற எதுவுமே ஃபேஸ் வாஷ்ல இருந்து எதுவுமே யூஸ் பண்றதுல வெறும் 10 ரூபாய் பன்ஸ். இங்க இருங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணது 1070 ரூபாய். இப்போ என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றேன்? என்ன பவுடர் 10 ரூபாய் பவுடர் வாங்கிட்டு வந்து நேத்து கொடுத்தீங்க. நல்ல வேக்கான தண்ணி நீங்க தான் வாங்கிட்டு வந்தீங்க 10 ரூபாய் பவுடர் 2. நான் யூஸ் பண்ண பவுடர் 78 ரூபாய். சரி புத்தன வாங்கி கொடுத்து பூசி அப்புறம் எதுக்கு வாங்கி கொடுத்து? அப்புறம் எதுக்கு உங்க மகன் வாங்கி கொடுத்து? அப்புறம் வாங்கி கொடுத்து கிளவி. அப்புறம் எதுக்கு என் மகன் வாங்கி கொடுத்து பூசிட்டோம் குன்றுவேன். பாரு ஆளு மண்டை சைஸ் ஆத்தாளுக்கு எதுக்குமே என்னை வச்சு பேசுறதா வேலையா? ஆமா இது ரெண்டு சரியா நாளு ரெண்டு சேர்ந்துருச்சுன்னா என்னை எப்படித்தான் பேசுவாங்க தெரியுமா? என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? பாப்பா சாமான் சொல்லு பாப்பா. இந்த கிளவி அவ கிடக்குறா. நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. வாடா வந்து வாடா. வந்து வாடா. வா நீ வேணா சண்டைக்கு வா. இது பண்ற